போட்டு ஓட்டுறாரு ஓட்டுறாரு ஓட்டுறாரு. நம்ம யோகி பாபு போட்டு ஓட்டுறாரு. 1943 உண்மை கதை, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை அப்படின்ட்டு தான் வந்து டைரக்டர் சிம்புதேவன் சொல்கிறாரு. போட் அப்படின்ற படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரப்போகுது. பயங்கரமான ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது அவார்டெல்லாம் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. ஏன்னா படத்துடைய மேக்கிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. 1943 ஜப்பானீஸ் வந்து நம்ம இந்தியா மேலே இங்கே சென்னையில் வந்து 6-7 பாம்பு போட்டாங்க. அதனுடைய பாம்பினுடைய ரிமைன்ஸ் எல்லாம் இப்போ கூட இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு படகுல வந்து ஒரு சின்ன போட்டில் 2 இங்கிலீஷ்காரன், பாக்கியெல்லாம் வந்து நம்ம இந்தியாக்காரங்க. ஆனால் இந்தியாக்காரங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா மதம், ஜாதி இதெல்லாம் தான். அதில் வந்து ஒரு முஸ்லீம், கிறிஸ்டினு, அப்புறம் ஒரு தெலுங்குக்காரரு, ஒரு ராஜஸ்தான்காரன், இந்த மாதிரி வந்து பல கேரக்டர்ஸ் மாட்டின்னு இருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கடைசியில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி இதை வந்து காமெடியாக இதை வந்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதாவது இதில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரில் லாஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று கேட்டுச்சு. சின்னி ஜெயன் சொல்கிறாரா இல்லை பாஸ்கர் சொல்கிறாரா தெரியல. பாஸ்கர் தான் நினைக்கிறேன். பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல்ட்டு வந்து சண்டைலாம் கிடையாது, இனிமேல்ட்டு வந்து இந்த கிருமிங்களையே இது பண்ணி விட்டு, அதாவது பயாலஜிக்கல் வார் அப்படின்றது இப்போ நடக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்போயே சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை அப்போயே சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அதை அப்போ வந்து அந்த கிழவி, இவருடைய யோகி பாபுடைய அம்மா கேரக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இல்லைப்பா என்ன பைத்தியம் போல் இருக்குது, படித்த பைத்தியம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி, இதனால தான் நான் உன்னை படிக்கவே வைக்கல அப்படின்றாரு இவர். சின்னி ஜெயந்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு ரோல். அப்புறம் ஷாரா இருக்கார், பாருங்க அப்படியே கிருதாலாம் விட்டுன்னு பயங்கரமாக இருக்கார். அவர் தான் வந்து முஸ்லீம் போல் இருக்குதுல. இவங்களுக்குள்ளே இருக்கிற கொல்லப்புள்ளி லீலா தான் வந்து இவருடைய அம்மா வராங்க. அப்புறம் அக்ஷத் தாஸ்ன்ற அந்த சின்ன பையன் வந்து நல்லாவே நடிச்சிருக்கான். அந்த ஒரு சீனில் பார்க்கும்போதே வந்து தெரியுது அவனுடைய இது வந்து நல்லா வந்திருக்கு. அப்புறம் வந்து யோகி பாபு, சாம்ஸ் உடைய காமெடியெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோகி பாபுடைய காமெடியும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஃபுல்லாக நம்ம மக்களுடைய பல்ஸை புரிஞ்சிக்கின்னு வேறு லெவலில் வந்து அவர் காமெடி போட்டு தள்ளினுக்கிறாரு. இப்போ ஹீரோவாகவே எத்தனையோ படங்களில் அவர் வந்துட்டார். இதில் வந்து இந்த டைலாக் பார்த்திங்கன்னா, த வேர்ஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சர்வைவல் இது வரும்போது, இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது, நம்ம இன்னொருத்தனை வந்து தண்ணியில் தள்ளி விட்டுட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படின்றது தான் வந்து இதனுடைய ஒரு கதை. அதுதானே இப்போ நடந்துட்டு இருக்குது. சிட்டியில் வந்து இப்போ இடம் இல்லை, இது இல்லைன்னா அவனை கொண்டுட்டு இடத்த அபகரிக்கிறது, லேண்ட் கிராபிங் அப்படின்ற மேட்ரு. அதை வந்து வேறு மாதிரி அந்த காலத்தில் நடந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சொரா வரா மாதிரி சீனு அது இது நல்லா வந்து வேறு லெவலில் எடுத்துருக்காங்க இந்த படம். கிப்ரன் தான் வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ப்ரொடியூசருக்கு பணம் கிடைச்சா சரி. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் அண்ட் சிம்புதேவன் என்டர்டெயின்மெண்ட். சிம்புதேவனை வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு ப்ரொடக்ஷனில். அதனால் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு தோணுது. படம் வந்து சூப்பராக ஓடட்டும், ஒரு 2 அவார்டெல்லாம் வாங்கட்டும். அதுதான் வந்து ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். ஆல் த பெஸ்ட் டு சிம்புதேவன் அண்ட் க்ரூ ஃபார் போட்.